like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel புதுசா வந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ வந்து நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம கோப்ரோ வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகுது, சரிங்களா? ஸோ சேல் பண்ணியாச்சுங்க. ஸோ எவ்வளோ டீட்டெயில்ஸு என்ன அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம ப்ரோக்கிட்ட வந்து கோப்ரோ வந்து சேல் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேறு கோப்ரோ கன்ஃபார்ம் எடுத்துருவோங்க, சரிங்களா? ஸோ இது இருந்தாலும் ஒரு லாஸ்ட் வீடியோவாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்தேன். லாஸ்ட் வீடியோவில் இருக்காது, கேமராவை அப்டேட் பண்ணி அவர் இன்னும் நல்ல வீடியோ பண்ணுவார். அதுக்காக நம்ம ரைடிங் கம்யூனிட்டிலேருந்து இவருக்கு ஆல் த பெஸ்ட்டும் பண்ணுறோம். நீங்கள் நல்லா நிறைய ரைடு போங்க, நிறைய பண்ணுங்க. இது ஒன்றும் இல்லை, இதுக்கு அடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்க. கன்ஃபார்ம் அப்டேட் உங்கள் வீடியோஸ் எல்லாரும் பார்ப்போம், எல்லாரும் சப்போர்ட் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் த ப்ளூஸ் சேனல். ஸோ உள்ளே போய் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் சேனலில் வந்து என்ன ப்ரோ, பைக் வ்ளாக்ஸ் தான்? பைக் வ்ளாக்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் இது மட்டும் தான். ஓகே ப்ரோ, சரி. நம்ம பிரதரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? சரி வாங்க, பிரதர்கிட்ட கொடுத்தாச்சு. சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து நம்ம விற்றாச்சுங்க. விற்றாச்சு. ஸோ அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் இந்த கெட்டப்பும் இந்த வீடியோவில் ஒரு கெட்டப்பும் நிறைய தெரியும்ல, அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும்ல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. நான் வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் டைட்டில் வந்து இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போட முடியல. மோரோவர் வந்து கேமரா வேறு விற்றுட்டேன்னா எனக்கு வந்து வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. ஸோ எப்போ அது மோட்டோ விளாகிங் பண்ணாமல் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டால் நல்லாவே இருக்காது அப்படின்றதுக்காகத்தாங்க நம்ம வந்து வீடியோ வந்து போடாமல் இருந்தோம், சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோ வந்து விற்றாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோப்ரோ வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து கோப்ரோ வந்து இல்லாமல் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ ஹீரோ 910 வந்து ஒரு செகண்ட்ஸில் எடுத்துடலாமா இல்லை வந்து புதுசு எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழசு எடுத்துடலாம், பட் பழைய மாதிரி இதே மாதிரியே மக்கள் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாயிரும். ஸோ அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாமல் புதுசே எடுத்துடலாமா அப்படின்னா, புதுசுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக இருக்குங்க. ஸோ வாரண்ட்டி இருந்தால் ஒரு ரேட்டு, வாரண்ட்டி இல்லைன்னா ஒரு ரேட்டு. இப்போ கோப்ரோ ஹீரோ 10 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வாரண்ட்டி இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட 45 to 50 வருதுங்க. ஸோ அமேசான் ரேட் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 49,999 அப்பப்போ வேரி ஆகுது. அந்த ஒரு 200 மட்டும் வேரி ஆகிட்டு இருக்குது. ஆக மொத்தம் 50,000 ரவுண்டாக கோப்ரோ ஹீரோ 10. அதே 9 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு 38, 36 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து மொத்தம் ஒரு 50,000 கிட்ட வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஓவர் அந்த நீ அதுக்கடுத்து அந்த பேட்ரி வாங்கணும், அதுக்கு சார்ஜர் வாங்கணும், அதுக்கடுத்து அப்புறம் அந்த உலாஞ்சி கேஸ் வாங்கணும், அப்படி இப்படின்னு நிறையா வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து எந்த கேமரா எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து கன்ஃபார்ம் வந்து நான் கேமரா எடுத்துருவேங்க. ஸோ கேமரா எடுத்த பிறகு கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே ஒரு அப்டேட் வந்துடும். ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த அடுத்த வீடியோ இருக்கான்னு பாருங்கள். இருந்திருந்தால் கட்டாயம் வந்து அப்டேட் வந்துருக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமௌண்ட் சேர்க்குறதுக்கு தாங்க பிரச்சனை, வேறு வழியே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்தது நிறையா இருக்குது. இப்போ கோப்ரோ விற்ற காசு, ஸோ அது ஒரு கோப்ரோ வந்து உண்மையிலே வந்து நான் ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு தாங்க விற்றேன். ஸோ உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து ரொம்ப அதிகமாக போயிடலாம், நான் ஜென்யூனாக தான் விற்றேன். அந்த விதை நான் எந்த பொய் சொல்லி அப்படிலாம் விற்கவே கிடையாது. கோப்ரோவில் எக்ஸ்டர்னல் மைக் ஆப்ஷன் வந்து எடுக்க மாட்டுது. ஸோ இன்டர்னல் மைக் தான் நான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்றேன். நான் கோப்ரோ வெறும் 15,000 தான் விற்றேன். என்னோடய கோப்ரோ ஹீரோ 8 அவ்வளோதான் விற்றேன். ஸோ ஏன்னா வந்து அவங்க வாங்குறவங்க வந்து எதுவும் மோட்டோ விளாக் பண்ணணுன்ற ஆசையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப சங்கட்டமாயிரும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் சொல்லியே தான் விற்றேன். ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து கோப்ரோ ஹீரோ 8 வந்து 20, 22, 21, 18க்கு கீழே யாருமே போடலங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆள் தான் 15க்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நிறையா பேர் கேட்டாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேர் மறந்து போச்சு எனக்குங்க. ஸோ அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம மதுரையிலே அவங்க ஃப்ரெண்டை வச்சு வாங்கிக்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து 15ங்க. அதுக்கடுத்து நம்ம சேவிங்ஸு, என்னோடய சேலரி அது ஒரு 20 இருக்குது. ஸோ 20 இப்போதைக்கு ஒரு 35 கையில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 15 மட்டும் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தவங்க அமௌண்ட் இருக்குது. ஸோ வீட்டில் கொஞ்சம் ஒரு குறைஞ்சது ஒரு 5 to 6 வாங்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தாங்க நம்ம கைக்கு சேலரின்ற ஒரு இன்ன வரையுமே வந்து நான் வந்து லா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஸோ அட்வொகேட் ஆன பிறகு
சேலரின்ற ஒன்றை கையில் வாங்கி கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இதில் வந்து போட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ இல்லாட்டி வந்து கட்டாயம் வந்து நான் வந்து வேறு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சு iPhone 13 எடுத்துடலாம், இஎம்ஐலோடு போட்டு ஒரு iPhone 13 எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்லாம் வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த நம்ம வந்து யூடியூப்பில் மோட்டோ விளாகிங் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இப்போதைக்கு வந்து நம்ம கோப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்க. நம்ம வந்து அட் த மேக்ஸிமம் வந்து புதுசு எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கு அடுத்து அப்டேட் பார்ப்பீங்களா? ஸோ உண்மையில நம்ம வேறு லெவல் அப்டேட் கொடுப்போம். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் சரிங்களா? இப்போ அந்த இதாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15K எப்படியாவது சேர்த்துருவேன், கஷ்டப்படாது சேர்த்துருவேங்க. ஸோ கொஞ்சம் பேத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு அப்போ கொடுத்தது ஒரு பையன்கிட்ட ஒரு 5K to 6K அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெளியே மட்டுமே வெளியே நம்ம கொடுத்த காசு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்த காசு திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நம்ம GoPro Hero 10 அமேசான்லேயே ஆர்டர் போட்டலாங்க. ஸோ அதெல்லாம் அங்கங்கே லாக் ஆகி நிற்குது. அப்படி இல்லை, அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு லெவல் பண்ணிடலாங்க. ஸோ GoPro Hero 10 புதுசே எடுத்துடலாம். ஸோ பார்ப்போம் அதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சரிங்களா? ஸோ அதை தாங்க சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு பையன்லாம் ப்ரோ வீடியோ அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது போடுங்க ப்ரோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்துருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் டைட்டில் வந்து அந்த எடுக்கவே முடியாதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8:30 போயிடுறோம், நைட்டு வந்து 10 to 10:30 ஆயிடுதா. அப்புறம் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, GoPro இல்லாத வந்து எனக்கு வந்து பெரிய மனச்சங்கட்டமாக இருந்துச்சு. என்னடா அது GoPro இல்லாமல் எதுவுமே அந்த வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஷார்ட்ஸ் முதல்ல ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன், யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் போடுவேன். அப்புறம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ன்ற பாருங்க, இன்ஸ்டா ரீல்ஸு, ஆமாம் கரெக்டு தான், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுருப்பேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் ஏதாச்சும் ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி வந்ததில் தான் அந்த இன்ஸ்டாவில் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஒரு கொஞ்ச நாளில் வந்துச்சு. ஒரு கரெக்டாக ஒரு 20 டேஸ் இருக்குங்க. அந்த 20 டேஸ்க்குள்ளே ஒரு 2000 ஃபாலோவர்ஸ்லேருந்து 4000 ஆச்சு. ஸோ அப்போ தான் நினச்சேன், ரைட் ஓகே, நம்ம கன்சிஸ்டன்சியாக இருந்தோம்னா கன்ஃபார்ம் நமக்கு ஒரு கெயின் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் வந்து அப்போ நான் அப்படியே விட்டேன். அந்த GoPro என்னைக்கு மக்கர் பண்ணிச்சோம், நீங்கள் பெங்களூர் ட்ரிப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ GoPro செம்ம மக்கர் பண்ணிடுச்சுங்க. ஸோ அதனாலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து GoPro Hero 8 வேணாம் இது. ஏன்னா வந்து அது இருந்தாலும் அது பழைய வெர்ஷன் தான், அப்டேட்டட் வெர்ஷன் போயிடலாம் அப்படின்றதுக்காக தாங்க GoPro Hero 9 or 10 எடுத்துருவேன், கன்ஃபார்ம் எடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இனி GoPro Hero 10 எடுத்துகிட்டே வச்சுங்களேன், கன்ஃபார்ம் ரெகுலராக வீடியோ வந்துடும். அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. நம்ம கேமரா இல்லாதனால தான் அப்படியே எப்போ பார்த்தாலும் நின்று பேசிகிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காதே நம்மளுக்கு. நம்ம ப்ளூ ஏஞ்சலை காட்டாமல் ஒரு வீடியோ போடுறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுக்காக தான் மெயின் ரீசனே அதான். அதுக்காக தான் வீடியோ போட முடியல. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வீடியோ போடாமல் நிப்பாட்டிட்டுங்க. சார் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 10 வாங்கின பிறகு 10 வாங்கினது கட்டாயம் அப்டேட் கொடுப்பேன், கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு யூடியூப்பில் என்னென்ன எனக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள்கிட்ட காட்டணும்னு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து காட்டிடுறேன். நம்ம சேனலில் வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அதனால் வந்து 10 வாங்கினா Hero 10 வாங்கினா கன்ஃபார்ம் வந்துடும், வீடியோ வந்துடும். ஸோ அதனால் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். நீங்கள் வந்து எந்த கவலையும் படாதீங்க. ஸோ அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பையன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், மிஸ்டர் RS vlogger-ஆ, அந்த பையன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த சேனல் நேமு. அந்த பையன் தான் எனக்கு நான் போட்டோன்னே கமெண்ட் பண்ணுவாப்புல, போட்டோன்னே வந்து ப்ரோ என்ன ப்ரோ வீடியோ வரல அப்படின்ற ஒரு 2 நாளில். ஸோ உண்மையிலே வந்து அந்த பையனை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா? வேறு யாரும் நான் வந்து அந்த பையன் மட்டும் தான் எனக்கு இல்லை ரிஜிஸ்டர் ஆகிருக்காரு, அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா? ப்ரோ கட்டாயம் வந்து நான் வந்து வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சரிங்களா? ஸோ அதைத்தாங்க சொல்ல நினச்சேன். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரிங்களா? நம்ம சேனலில் வந்து அடுத்த மேக்ஸிமம் இந்த பைக்கு அப்புறம் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து பெங்களூர், மைசூர், அப்படியே வந்து கோயம்புத்தூர், அப்படியே ஊட்டி அப்படின்லாம் போயிட்டு வந்துருப்போங்க. ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதைத்தான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ until then, bye from Dinesh.